பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த அதிகாரத்தில் ஆரம்பம் முதல் வாசிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கடந்து வருகிறார்கள். அதை பார்த்த இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த படகுகளில் ஒன்றில் ஏறி போதகம் பண்ணுகிறார். போதகத்தை முடித்த பின்பு சீமோனிடம் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, கொஞ்சம் ஆழமாக சென்று வலையை போடு என்று. அதற்கு சீமோன் பிரதியுத்தரமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பேதுரு முழுவதும் பிரயாசப்படுகிறார், ஆனால் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த படகில் இல்லை. இப்பொழுது படகில் ஏறின பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ வலையை போடு என்று. சீமோன் சொல்லக்கூடிய வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்படி போட்ட பொழுது அங்கே 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்கள் அகப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரயாசப்படுகிறோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நம்முடைய பிரயாசங்களில் எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அநேக பிரயாசங்களை பட்டிருக்கிறோம். அந்த பிரயாசத்திற்கான பலனை நம்மால் பார்க்க முடிந்ததா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக எந்த பலனையுமே நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவரிடத்தில் நாம் ஆலோசனைகளை கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே சீமோன் அதை தானே சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்படி போட்ட பொழுது அங்கே அந்த பிரயாசத்திற்கான பலன் எல்லாவற்றையும் சேர்த்து அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது, நாம் பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாக அந்த பிரயாசத்திற்கான பலனை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். பிரயாசத்திற்கு ஏற்ற நல்ல பலன்களை எங்களுடைய வாழ்க்கையிலே காண செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.